இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கில்லியான் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது அயர்லாந்து தேசத்தில், பணி செய்து இறந்தது ஜெர்மனி தேசத்தில். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் மிக பிரபலமான ஒரு ஆயராக இவர் கருதப்படுகிறார். இவருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்ட ஆலயத்தில் பல்வேறு புதுமைகள் நிகழ்ந்தன என்றும் இந்த காலத்து வரையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் வாழ்ந்தது திருச்சபை வரலாற்றில் 7ஆவது நூற்றாண்டில். பிறந்தது ஒரு சாதாரண எளிய குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். மிக இளைய வயதிலிருந்தே குருவாக பணிபுரிய வேண்டும், வேத போதக பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஆவலால் தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதியோடு குருத்துவ படிப்புகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராகவும் உயர்த்தப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆயராக பொறுப்பேற்ற உடனேயே இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணியிலும், மக்களை சீர்திருத்துகிற ஒரு பணியிலும், மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்கிற ஒரு பணியிலும், இறை வார்த்தையை எல்லா இடங்களிலும் அறிவிக்கிற ஒரு பணியாக தேவாலயங்களை கட்டி எழுப்பியது, ஏழை எளியவர்களுக்கான பணி செய்தது, குருக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது என்று புனித கில்லியான் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் பிரபலமான மிகவும் புனிதமான ஒரு ஆயராக கருதப்பட்டார். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் பல புதுமைகள் கூட நிகழ்ந்தன என்று சொல்லுகிறார்கள். இவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஆன்மீக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர வேண்டும் என்று இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு நெருக்கமான 12 திருத்தூதர்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு நிகழ்ச்சியை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், பல்வேறு பின்புலத்திலிருந்து வருபவர்களாக இருந்தாலும் தன்னுடைய பணிக்காக அவர்களை அழைக்கிறார். அழைத்த இறைவன் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரத்தை கொடுக்கிறார். இறையரசு நெருங்கிவிட்டது என்று அறிவியுங்கள் என்கிற அந்த பணிக்காக அவர்களை அனுப்புகிறார். இதுதான் முதல் பகுதி. இந்த முதல் பகுதி நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, நம்முடைய தகுதியை பார்த்தோ அல்லது நம்முடைய குடும்பத்தின் பின்புலத்தை பார்த்தோ, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மதம் என்றோ இறைவன் நம்மை பார்த்து அழைக்கவில்லை. மாறாக ஒவ்வொருவரையும் இறைவன் அவர்களுடைய இடத்திலிருந்தே, அவர்களுடைய தாழ்வான இடத்திலிருந்தே அழைப்பு கொடுக்கிறார். சில நேரங்களில் திருத்தூதர்களைப் போல நம்ம தகுதியற்றவர்களாக இருந்தாலும், திறமையற்றவர்களாக இருந்தாலும், பிரபலமானவர்களாக இல்லாமல் இருந்தாலும், மிகப்பெரிய அரசியல் அதிகார பின்புலம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இறைவன் திருத்தூதர்களை அவர்களுடைய நிலையிலிருந்து அழைத்தது போல உங்களையும் என்னையும் இன்றைக்கு அவருடைய பணிக்காக அழைக்கிறார். அழைக்கின்ற இறைவன் நிச்சயமாக நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற தீய ஆவிகளிலிருந்து உலகத்தை மீட்டெடுப்பதற்காகவும், அதே நேரத்தில் இறை அரசு நெருங்கிவிட்டது என்று அறிவிக்கவும் பறைசாற்றவும் இறைவன் நமக்கு அதிகாரத்தை தருகிறார் என்பது தான் நமக்கு இறைவன் கொடுக்குற அழகான முதல் செய்தி. ஆகவே எங்களெல்லாம் பார்க்கக்குள்ள சில நேரங்களில் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில், ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து இன்றைக்கு அழைத்து இறைவன் இன்றைக்கு குருவாக இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். அனுபவமிக்கவர்களே, ஒரு சிறு துரும்பாக ஆண்டவருடைய இந்த நற்செய்தி பணியில் என்னை பயன்படுத்துகிற அந்த ஒரு வல்லமை நினைக்கும் பொழுதெல்லாம் இறைவன் எப்படி சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார் என்பது தான் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகிற ஒரு செய்தி. எங்களைப் போல இறைவன் அன்றாடம் உங்களையும் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். பொதுநிலையினராக, குருக்களாக, துறவிகளாக இன்றைக்கு இறைவன் அழைப்பு விடுத்து கொண்டு இருக்கிறார். இறை அழைப்பை ஏற்க தாராள உள்ளத்தோடு இறைவனுக்கு செவிமடுப்போம். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்பது, எப்படி ஃபாதர் இந்த அழைப்பை நம்ம உணர்வது? அழைப்பு என்பது வெறும் இறை அழைத்தலை மட்டும் நம்ம அழைப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது. மாறாக நம்முடைய திருமுழுக்கு வழியாகவும் உறுதி பூசுதல் வழியாகவும் இறைவன் நம்மை இந்த உலகத்தில் அவருடைய சாட்சியாக வாழ்வதற்கு தான் அழைப்பு விடுக்கிறார். அந்த சாட்சிய வாழ்வுக்கு நமக்கு ஆன்ம உணவாக, உடல் உணவாகத்தான் நற்கருணை கொடையாக கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பில் நம்ம புனிதத்தில் வளரவும் வாழவும், தவறுகள் இழைக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக இறைவன் நம்மை மறுபடியும் மீட்டெடுத்து நம்மை சாட்சியத்திற்கு மறுபடியும் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே,
திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரு அருட்சாதன் வழியாக குருத்துவத்திற்கும், துறவரத்திற்கும், திருமண வாழ்விற்கும், பொதுநிலையினருடைய வாழ்விற்கும் அழைப்பு விடுக்கிற இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு இதை உணர்த்துகிறார். இது இரண்டாவது செய்தியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, இன்றைக்கு அனுப்பப்பட்ட திருத்தூதர்களை இயேசு அழைத்து ஒருவரை அமெரிக்க கண்டத்திற்கும், இன்னொருவரை ஆஸ்திரேலிய கண்டத்திற்கும், இன்னொருவரை ஆப்பிரிக்க கண்டத்திற்கும், இன்னொருவரை ஆசிய கண்டத்திற்கும், இன்னொருவரை அண்டார்டிகா கண்டத்திற்கும் விமானத்தை ஏற்பாடு செய்து அல்லது கப்பல்களை ஏற்பாடு செய்து அல்லது சூப்பர்சானிக் விமானங்களை ஏற்பாடு செய்து எடுத்த உடனேயே அவர் வாழ்ந்த பகுதியிலிருந்து பல்வேறு கண்டங்களுக்கு இன்றைக்கு கண்டம் விட்டு கண்டம் நற்செய்தி அறிவிக்கிற பணிக்கு இயேசு அவர்களை அனுப்பவில்லை. மாறாக இன்றைக்கு திருத்தூதர்களை அவர்கள் வாழ்ந்த பகுதிக்குத்தான் இயேசு முதலில் அனுப்புகிறார். அவர்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்குத்தான் நற்செய்தியை முதலாக அறிவிக்க இயேசு ஏற்பாடு செய்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எடுத்த உடனேயே பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. மாறாக அழைப்பை பெற்றவர்கள் நாம் வாழ்கிற நம்முடைய குடும்பத்தில் தீய ஆவிகளை விரட்டவும், இறையரசு நெருங்கிவிட்டது என அறிவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்தில் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடு இருக்கிற நேரத்தில், நம்முடைய குடும்பத்தில் தீயோனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்தில், நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நம்மை உறுதிப்படுத்தி, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் உறுதிப்படுத்தி, நம்முடைய பங்கு, நாம் பணி செய்கிற இடங்கள், இவற்றில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்வால் இறை வார்த்தையை அறிவிக்கத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். ஆகவே நற்செய்தி அறிவிப்பு பணி என்ற உடனே எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு அம்மா ஒரு ஆயருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஆயரே, இறையாட்சி பணிக்காக நான் என்னை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். வேத போதக பணிக்காக நான் சென்று கிறிஸ்துவை அறிவிக்க விரும்புகிறேன். அதனால் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் வேத போதக பணிக்காக உலகத்தின் எந்த மூலைக்கும் செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பார்த்த ஆயர் அந்த பெண்ணுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அம்மா, உங்களுடைய கடிதம் பிடித்தது, வேத போதக பணிக்காக உலகின் எந்த மூலைக்கு செல்லவும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள், ஒரு சில விவரங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அந்த பெண்ணிடத்தில், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. இரண்டாவது, திருமணத்தில் எத்தனை குழந்தைகளை இறைவன் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார்? 11 குழந்தைகளை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சில பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்ன உடனேயே ஆயர் சொன்னாராம், அம்மா, உலகத்தின் கடை எல்லைக்கு நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு நீங்கள் தயாராக இருந்தாலும் இப்பொழுது ரெடிமேடாக நற்செய்தி பணி அறிவிக்க உங்கள் குடும்பத்தில் 11 பேர் இருக்கிறாங்க. முதலில் அந்த குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைக்கு நற்செய்தி அறிவியுங்கள், அவர்களுக்கு சாட்சியாக விளங்குகள். பிற்பாடு இறைவன் வாய்ப்பு கொடுத்தால் மற்ற இடங்களுக்கு செல்லலாம், நற்செய்தி அறிவிக்கலாம் என்று சொன்னாராம். இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது செய்தி. நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நம்முடைய வாழ்வில் தொடங்கி நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு இது பரவ வேண்டும். நமக்கு அருகில் இருப்பவர்களுக்கு சாட்சியாக நாம் விளங்கினாலே போதும். நற்செய்தி அறிவிப்பு பணி நடக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இறைவன் நம்மை தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அவருடைய பணிக்காக அழைக்கிறார். தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை அழைக்கின்றார். நமக்கு திருமுழுக்கின் வாயிலாகவும், உறுதி பூசுதல் வாயிலாகவும், ஒப்புரு அருட்சாதனத்தின் வாயிலாகவும், நற்கருணின் வாயிலாகவும் நம்மை அவர் உறுதிப்படுத்துகிறார், நம்மை வளர்த்தெடுக்கின்றார். நற்செய்தி பணியை நம்மில் தொடங்கி நம்முடைய குடும்பம், நம்முடைய பங்குதளம், நம்முடைய பணித்தளம் இவற்றில் அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.